வணக்கம். கருணாகரன், பாத சிகிச்சை நிபுணர், புதுச்சேரியிலிருந்து. இன்னைக்கு பேச போகிற இந்த வீடியோ மிகவும் சிறப்பு வாய்ந்த வீடியோ. இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும், முதல்ல தமிழில் வெளியிடுறோம். இது எல்லா மக்களுக்கும் பயனுள்ள வகையில் இது அமையும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் டயபெட்டிக்கில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இது முக்கியமான பதிவு. நிச்சயமாக யாராவது இதை பார்க்குறீங்கன்னா தயவு செய்து இந்த அரிசியை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் இல்லை 4 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல அற்புதமான சக்தி உருவாகும். ஏன்னா இது நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் மட்டும் என்ன சார் இதை பற்றி தனியாக பேச போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தாலும், இது நம்மளை தேடி வரவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்வதற்காக இது பேசப்படுது. அது மக்களுக்கு, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் இது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது என்ன சார் அரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருங்குருவை, காட்டு யானம், குள்ளக்கார், குடவாழை, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா. இந்த முக்கியமான அரிசி தான். இந்த 6 வகை அரிசியும் ஒன்று ஒரு அரிசியும் சம பங்கு அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும், ரவை பதத்துக்கு நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அதை அரைச்சிக்கணும். அதை அரைச்சி அது உங்கள் கைக்கு வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு கைப்பிடி அளவு அந்த ரவை மாதிரி இருக்கிற அந்த அரிசியை எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற போட்டுடணும். அது ஊற போட்டு முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துங்க. அதில் 1.5 ஸ்பூன் சீரகம், எண்ணிக்கையில் 4 மிளகு, தேவையான அளவுக்கு கொஞ்சம் தட்டி போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு அந்த தண்ணீர் தங்க நிறமாக, பொன்னிறமாக என்ன பண்ணும், மாறும். இந்த நேரத்தில் என்ன பண்ணும், அரை மணி நேரம் ஊறிடுச்சு இல்லையா, அதை எடுத்து இதில் அப்படியே எடுத்து முழுசாக எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதை மென்மையாக என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு அதை மென்மையாக கலக்கணும். ஏன்னா அது பச்சை அரிசி ஈஸியாக அடி பிடிக்கும், அப்புறம் உங்களால் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் மென்மையான சிம்மில் தீயில் வச்சுட்டு நீங்கள் மென்மையாக கலக்கி விட்டுட்டு நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடும். வந்துட்ட பிறகு அதை சூடாக எடுத்து ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து அதில் ஊற்றி டைட் பண்ணி வச்சுருங்க. காலையில் ஒரு 1.5 கிளாஸ், மதியானம் ஒரு கிளாஸ், ஈவினிங் மீதி இருக்கிறத அதை அப்படியே முழுசாக சாப்பிட்டு முடிச்சிடுங்க. இது சாப்பிட்ற நேரம் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ணும், மதியானம் 1 மணிக்கெலாம் கரெக்டாக சாப்பிட்ணும், ஈவினிங் கண்டிப்பாக 6:30லேருந்து 7க்குள்ளே அதை சாப்பிட்ணும். 6லேருந்து 7க்குள்ளே சாப்பிட்ணும். அப்போனா அப்படி சாப்பிட்டா தான் அதில் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். நீங்கள் 7 மணிக்கு மேலே சாப்பிட்ற எந்த உணவும் எந்த பொருளும் உங்களுக்கு சர்க்கரையினுடைய எண்ணிக்கையை, டயபெட்டிக்கில் இருக்கிற அந்த கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பொதுவாக டயபெட்டிக்கில் இருக்கிற அனைத்து மக்களும் 7க்குள்ளே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க நான் சொல்ல வந்தது. இந்த பிரகாரம் அந்த கஞ்சியை குடிக்கும்பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கிறது. இது என்னுடைய நண்பர், மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிறவர். அவர் பேர் சதீஷ்குமார். அவர் தான் இந்த அரிசியை பற்றி சொன்னார். அவர் என்கிட்ட ஒரு நாள் என்னை சந்திக்கும் பொழுது, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல. என்னோட கனவுல வள்ளலார் பெருந்தகை என்னோட கனவுல வந்தார். வந்துட்டு இந்த 6 அரிசியை சொல்லி, இது மக்களுக்கு இதை எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுல அவருக்கு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட சரி இது இப்படி தான், இது இந்த காம்பினேஷன் வந்தது, இந்த அரிசி 6 வகையில் இருக்கிற அரிசியை தனித்தனியாக பிரித்து சாப்பிட்டிங்கன்னா பலன் இருக்காது, இந்த 6 அரிசியும் ஒன்றா கலந்து சாப்பிடும்பொழுது அற்புதமான பலன் அளிக்குது. இங்கே நான் பாத சிகிச்சை பண்ணுறேன், இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அற்புதமாக அவங்களுடைய டயபெட்டிக் லெவல் நல்லா குறைஞ்சி நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக, முக்கியமாக எப்படின்னா டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு சோர்வு தான் அதிகமாக இருக்கும். அந்த சோர்வுலாம் இல்லாத சக மனிதர்களைப் போல சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு வர்றதை என் கண்கூடாக பார்க்குறேன். இதுதான் எனக்கு அவர் சொன்னார். எனக்கே கொஞ்சம் இவர் என்ன சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு 1/2 கிலோ எனக்கு சாம்பிள்ஸ் எப்படி அதை சாப்பிட்ணுன்னு கொண்டு
கொடுத்துட்டு அதை சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. நாங்கள் எங்கள் குரூப்புக்கு எல்லாம் கொடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, சார் இது அற்புதமான ஒரு விஷயம், இதை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், உலக மக்களுக்கு இது சொல்லுங்கள், இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுமக்களுடைய நலன் கருதி, முக்கியமாக வந்து இது எதுக்காக நான் இதை வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 வகை விதைகள் வந்து நம்மளுடைய தலைமுறை முழுக்க நாம் வாழும் காலம் வரைக்கும் இந்த விதைகள் வந்து பாதுகாக்கப்படுது. அதுக்கப்புறம் இதை விவசாயம் செய்கின்ற ஒவ்வொரு வேளாண் பெருமக்களும் பலன் பெற போகிறாங்க. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றவங்க எல்லாருமே பலனடைய போகிறாங்க. இதை ஒவ்வொரு மக்களுக்கிட்டையும் கடையில் கொண்டு வந்து சேர்த்து அந்த கடையில் விற்பனை செய்கின்ற ஒவ்வொரு இயற்கை அங்காடிகளில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இதில் வந்து பலன் பெற போகிறாங்க. இது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் நல்லா இதை வந்து உண்மையிலே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வாழ்நாள் முழுக்க இதை சாப்பிட்ணுங்க. ஏதோ கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் விடுறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது. நானும் இதை சாப்பிட்ருக்குறேன். சாப்பிடும் பொழுது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது எல்லாம் சாப்பாடு தானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்பட்டுச்சு. என்னோட அனுபவத்தையும் இதில் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லாரும் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி.